அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஆடி அமாவாசையின் மிக மிக முக்கியமான பதிவுங்க. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமையில வரப்போகின்ற சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசையானது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பித்ரு தோஷங்களையும் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணும். ஒருத்தருடைய வாழ்க்கையில் பித்ரு தோஷம் தான் ரொம்ப ரொம்ப கொடுமையான தோஷம். ஏன்னா குடும்பத்தில் அடுத்த கட்ட லெவலுக்கு முன்னேற விடாமல் அந்த முன்னேற்றத்தில் தடை வந்திருக்குன்னா நம்ம கண்டிப்பாக டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த தோஷமானது நமக்கு இருக்குன்னு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுப காரியங்கள் எல்லாமே கைக்கூடி வரும். ஒரு திருமணமாக இருக்கட்டும், நிச்சயதார்த்தமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது சொந்த வீடு வாங்கிறதுக்கான அந்த ஒரு இடம் வாங்கிறது, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, இப்படி அந்த ஒரு வகையில் ஒரு அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறீங்கன்னா, அந்த முன்னேற்றத்தில் ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்கிறோம், வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்குனாலே பித்ரு தோஷத்தினுடைய அறிகுறி தான். இதற்கு எளிமையான ஒரு விஷயம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரியான சக்தி வாய்ந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினச்சி நம்ம வழிபாடுகள் செஞ்சாலே போதுங்க. பித்ருக்களுடைய அந்த தோஷங்கள் எல்லாமே நமக்கு அனுகிரகமாக மாறி நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷம் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி எளிமையாக வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் பித்ருக்களுக்கான சில எளிமையான விஷயங்கள் நம்ம நினப்போம். எவ்வளவோ பரிகாரங்களை நம்ம செஞ்சு வழிபாடுகள் எல்லாம் பண்ணியிருப்போம். அதிலெல்லாம் நடக்காத சில காரியங்கள் கூட இது மாதிரியான அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர்களை அந்த வணங்க ஆரம்பிச்சிட்டாலே உங்கள் குடும்பமானது நல்லபடியான ஒரு முன்னேற்றம் வரதை நீங்களே கண்கூட பார்க்கலாம். அப்படி இந்த சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசையில் நம்ம செய்ய போகின்ற மிக மிக ஒரு எளிமையான விஷயம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. எல்லாருக்குமே தெரியும், அமாவாசை சொன்னாலே கண்டிப்பாக அதுவும் மதியான நேரத்தில் நம்ம படையல் இடுறது தான். வருடம் முழுவதுமே அமாவாசைகள் வந்தாலுமே இது மாதிரி ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அதே மாதிரி தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானவை. அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமையில் வரக்கூடிய ஆடி அமாவாசை நாளில் எல்லாருமே மேக்சிமம் நம்ம நம்முடைய முன்னோர்களை நினச்சி படையலிட்டு சாமி கும்பிடுவோம். அப்படி நீங்கள் மதியான சமையல், அந்த விரத சமையலில் இந்த 4 காய்கறிகளை கண்டிப்பாக அவசியமாக பயன்படுத்தணும். அதே நேரம் சில காய்கறிகளை நம்ம தவிர்க்கணும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான அந்த விரத சமையலுடைய பதிவு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் வருடம் முழுவதுமே வரக்கூடிய இந்த 12 அமாவாசையிலுமே நம்முடைய முன்னோர்களை நினச்சி நம்ம வழிபட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது, விசேஷங்க. அப்படி முடியாதவங்க ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய 3 அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை, அதே மாதிரி இந்த ஆடி மாதத்துடைய அமாவாசை, இந்த 3 அமாவாசையும் நம்ம சரியாக பயன்படுத்தி நம்முடைய முன்னோர்களை வழிபட்டாலே போதும். பெரிய அளவுக்குலாம் நீங்கள் அப்படியே கொண்டாடணும்லாம் தேவையில்லைங்க. எளிமையான முறையில் நம்ம குடும்பத்துக்கு எப்படி உங்களுக்கு சிச்சுவேஷன் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வழிபட ஆரம்பித்தாலே போதும். கண்டிப்பாக குடும்பத்தில் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். ரொம்ப நாள் நமக்கு தீரவே மாட்டேங்குதுங்கிற அந்த பிரச்சனைகள் தீர்வது, அதே மாதிரி குடும்பத்தில் தடைப்பட்ட சுப காரியங்கள் ஒவ்வொன்றா நடக்கிறது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் நமக்கு தடைகள் வர ஆரம்பித்தாதான் நம்ம உடனே போய் ஜாதகத்தை போய் பார்ப்போம். அப்போ உடனே எல்லா ஜோசியரும் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் பித்ரு தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பித்ரு தோஷம் எவ்வளவு கொடுமையாக இருந்தாலுமே அதை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி அமாவாசை நாளுக்கான அந்த சூக்ஷ்மத்தில் இருக்குது. எளிமையான வழிபாடுகள், திதி கொடுக்கறது, தர்ப்பணங்கள் கொடுக்கறது, காக்கைக்கு சாதம் வைக்கிறது, பசுமாட்டுகளுக்கு உணவு கொடுக்கறது, இப்படி உங்களுக்கு எப்படி முடியுமோ அதற்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் அந்த நாள் பண்ணாலே போதுங்க. பொதுவாகவே எல்லாருமே இந்த ஆடி மாதத்தில் நமக்கு மதியானம் முன்னோர்களை நினச்சி இலை போட்டு நம்ம கண்டிப்பாக படையல் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அப்படி அந்த விரத சமையல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி அந்த விரத சமையல் பண்ணுறப்ப இந்த அவசியமான ஒரு 4 காய்கள், ஏன்னா இந்த 4 காய் நம்ம சமைச்சாலே அந்த விரதமானது நமக்கு 1008 காய்களை படைத்து நம்ம சாமி கும்பிட்டதற்கான பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு புராணத்தில் இதற்கான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு.
அமாவாசை நாட்களில் நம்ம சமைக்கக்கூடிய அந்த மதியான படையலாக இருக்கட்டும், இல்லாட்டி நிறைய பேர் வந்து தர்ப்பணங்கள் இந்த திதி சிராத்தம்லாம் பண்ணுறப்ப அந்தணருக்கு வந்து வச்சு கொடுப்பாங்க. அதுலேயுமே மிக மிக முக்கியமாக இடம்பெறக்கூடிய அந்த காய் என்னான்னு கேட்டிங்கன்னா வாழைக்காய் தான். ஏன்னா நம்முடைய குலம் வந்து நல்லபடியாக வாழையடி வாழையாக நல்லா பெருகணும், வம்சம் விருத்தியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாழைக்காய் வந்து கண்டிப்பாக நம்முடைய சமையலில் பயன்படுத்தணும். அதே மாதிரி அடுத்த மிக முக்கியமான காய் என்னான்னு கேட்டிங்கன்னா பாகற்காய், பிரண்டை, பலாக்காய். இந்த 4 காய்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதற்கான புராண விளக்கம் வந்து நமக்கு இருக்குங்க. அதாவது வசிஷ்ட முனிவர் மன்னராக இருந்து பிரம்மரிஷி பட்டம் பெற்ற விஸ்வாமித்திரரை போய் சந்தித்து, எங்கள் வீட்டில் சிராத்தம் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து கூப்பிட போகிறாரு. சிராத்தம்ங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா இறந்த முன்னோர்களுடைய நினைவாக செய்யக்கூடிய ஒரு சடங்கு. ஆனால் விஸ்வாமித்திரர் ரொம்ப ரொம்ப கோபக்காரர். அவர் சொல்கிறாரு, எனக்கு 1008 காய்கள் வச்சு சமையல் பண்ணணும், அப்படின்னா நான் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கேட்டார். உடனே வசிஷ்டர் 1008 காய்கறிகளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் திகச்சு நிற்கினாராம். ஆனால் அவங்களுடைய மனைவி அருந்ததி ரொம்ப புத்தி கூர்மை, ரொம்ப அறிவாளி. அவங்க, நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக சாப்பிட வாங்கன்னு சொன்னாங்க. அந்த நாளும் வந்தது. உங்கள் வாழை இலையெல்லாம் போட்டு நல்ல உணவுகள்லாம் பரிமாற ஆரம்பித்தாங்க. அப்போ முதல்ல 8 வாழைக்காய் வச்சாங்களாம். அதற்கப்புறமேட்டு ஒரு பலாக்காய், பாகற்காய், அப்புறமேட்டு பிரண்டை வந்து பரிமாறினாங்களாம். நீங்கள் உங்களுடைய அந்த 1008 காய்கறிகள் நான் வந்து உங்களுக்கு பரிமாறிட்டேன், நீங்கள் இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு விஸ்வாமித்திரரை பார்த்து சொன்னாங்களாம். உடனே விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப கோபம் வந்தது. நீங்கள் எதுக்கு நீ அவமதிக்கிறீங்க? நான் கேட்டது என்னவோ 1008 காய்கள், நீங்கள் வெறும் 4 காய்கள் மட்டும் வச்சுட்டு நீங்கள் எதுக்கு இப்படி பொய்யா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அருந்ததி, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை சுவாமி. அதாவது ஒரு பலாக்காய்ங்கிறது 600 காய்களுக்கும், ஒரு பிரண்டைங்கிறது 300 காய்களுக்கும், ஒரு பாகற்காய்ங்கிறது 100 காய்களுக்கும் சமம். இதோடு கூட 8 வாழைக்காயும் சேர்த்து உங்களுக்கு பரிமாறியிருக்கேன். மொத்தம் 1008 காய்கறிகளை நான் உங்களுக்கு இலையில பரிமாறியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த புத்தி கூர்மையை அவர் பாராட்டி அங்கே விருந்து சாப்பிட்டாராம். அதனால் தொட்டு நமக்கு ஒவ்வொரு அமாவாசையிலும் இந்த 4 காய்கறிகள் மிக மிக முக்கியமான காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கம் வந்து நமக்கு வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வாழைக்காய், பிரண்டை, பலாக்காய், பாகற்காய் இந்த 4 காய்கறிகளும் அவசியம் உங்களுடைய அமாவாசை சமையலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால தான் இந்த பதிவுகள் கூட 2 நாளைக்கு முன்னாடியே கொடுக்குறோம். இந்த காய்கள் எங்கே உங்கள் கண்ணில் பட்டாலுமே நிச்சயமாக நீங்கள் அதை வாங்கி சமைங்க. சப்போஸ் ஒரு சில காய் கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, மேக்ஸிமம் என்னென்ன காய்கள் கிடைக்குதோ அந்த காய் வச்சு நீங்கள் அமாவாசை சமையலை நம்ம சமைச்சு கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்களை வழிபடணுங்க. அதே மாதிரி இந்த அமாவாசைக்கு வந்து வேறு என்னெல்லாம் நம்ம வந்து காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கலாம் இது இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து துவரம்பருப்பு அன்னைக்கு சேர்க்க மாட்டோம், பாசிப்பருப்பு தான் சேர்ப்போம். அப்படி பாசிப்பருப்பு, அவரைக்காய், புடலங்காய், பயத்தங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, சேனை, சேப்பங்கிழங்கு, பிரண்டை, மாங்காய், இஞ்சி, நெல்லிக்காய், மாங்காய் இஞ்சி, பாகற்காய், மிளகு, கருவேப்பிலை, உளுந்து, கோதுமை, பாசிப்பருப்பு, வெல்லம், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, இது எல்லாமே அமாவாசை சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி சில காய்கறிகளை அமாவாசைக்கு கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக இந்த ஆங்கில காய்கறிகள் சொல்லுவோம், இங்கிலீஷ் காய்கறி, அந்த காய்கறி பயன்படுத்த மாட்டோம். கீரையில் வந்து அகத்திக்கீரை மட்டும் பண்ணலாம், மற்ற கீரை நம்ம செய்ய மாட்டோம். அப்படி அமாவாசைக்கு பயன்படுத்தக்கூடாத காய்கறிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முட்டைக்கோஸ், நூக்கல், முள்ளங்கி, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், கத்தரிக்காய், வெண்டைக்காய், காலிஃப்ளவர், ப்ராக்லி, பட்டாணி, வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், தக்காளி, கத்தரிக்காய், சவுச்சவ், சுரக்காய், முருங்கைக்காய், கோவக்காய், பீட்ரூட், பச்சை மிளகாய், இது எல்லாமே அமாவாசை அன்னைக்கு சமையலில் இடம்பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால் அமாவாசை நாளுடைய சமையலில் நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன அந்த டிப்ஸை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே கிடைக்குங்க. நிறைய குடும்பத்தில் இது மாதிரி எங்களுக்கு பழக்கமே இல்லைம்மா, நாங்கள் இது மாதிரிலாம் இலை போட்டு நாங்கள் சாமி கும்பிட்டதே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. இந்த ஆடி அமாவாசைக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட பால்கனி, மொட்டை மாடி
எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு கிண்ணத்துல கொஞ்சோண்டு தண்ணியும், நம்ம சமைப்போம் பார்த்தீங்களா சாப்பாடு, அதில் ஒரே ஒரு பிடி சாதம் மட்டும் எடுத்துட்டு, அதை கொண்டு போய் நீங்கள் காக்காக்கு இல்லாட்டி பறவைகளுக்கு நீங்கள் மொட்டை மாடியில் போய் வச்சு பாருங்களேன். நிச்சயமா அதற்கான முழு பலன்களும் உங்களுக்கு குடும்பத்துக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதனால நம்மளால முடிந்த ஏதாவது ஒரு விஷயத்த முன்னோர்கள நினைச்சு அன்னைக்கு ஆத்மார்த்தமா செய்வோம். கண்டிப்பா முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் என்னைக்குமே நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்க முன்னோர்கள மனசார நீங்க நினைச்சு ஓம் பித்ரு தேவாய நமக, ஓம் பித்ரு தேவாய நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை மந்திரத்தை பதிவிடுங்க. உங்கள் பித்ருக்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே கிடைக்குங்க. இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.